அந்த வெற்றியை கொடுக்கும். ஆரம்பத்துல இவங்க நிறைய பேரை நம்பி முழுவதுமா ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது அது காதலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு முதலீடாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயத்தில் அதிகமாக ஏமாறக்கூடிய நபர்களாக இவர்கள் தான் வரார்கள். ஆனா பிரியான்னு பேர் வச்சவங்க எல்லாம் வந்து பிளே கேர்ள்ஸ், அவங்க தான் எல்லாரும் ஏமாத்துவாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா. பிரியாவுடைய பலன் சொல்றேன், நீ இந்த மாதிரி டோட்டலா எடுத்துக்க கூடாது. அதாவது ஒரு ஆரம்பத்தில் இவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் அப்படின்னு ஏற்படுது. அதன் பிறகு இவர்கள் வந்து அந்த ஒரு உச்சத்தை அடைவதற்காக போராடுகிறார்கள். முதலில் முழுவதுமாக மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடிய நபர்கள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பிறகு இவர்கள் யாரையும் எதற்கும் எங்கும் எதிர்பார்ப்பதில்லை. அன்னைக்கு அந்த ஆபீஸ் பாய் வரல, கிளீனர் பர்சன் வரல அப்படின்னா இவங்களே வந்து அந்த ஒரு வேலையை கையில் எடுத்து செய்ய தொடங்கி விடுகிறார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் வந்து களத்தில் இறங்கி விடுவார்கள். தனிமையில் போராடுவதற்கு கூட இவர்கள் தயாராக இருப்பார்கள். யாரும் வரலன்னா கூட நானே இன்னைக்கு எல்லாருடைய வேலையும் செஞ்சிடறேன் அப்படிங்கிறதுல இவர்கள் இருப்பார்கள்.